கைது செஞ்சு கூட்டிட்டு போகையிலேயே அவங்கள கையை உடைக்கிறது, காலை உடைக்கிறது, அடிக்கிறது, இது போன்ற ஒரு சட்டத்துக்கு புறமான செயல்கள்லாம் செஞ்சு ஒரு மிரட்டும் தோணி, அதாவது நீ போராட வந்தேன்னா உன்னை நான் வந்து உடல் ரீதியாக துன்புறுத்துவேன், உனக்கு ஒரு உடல் ரீதியான துன்பத்தை கொடுத்தாக்க வழக்கு பதிவு செஞ்சா நீ அடுத்த தடவை போராட வரமாட்ட அப்படின்ற மாதிரி ஒரு அச்சுறுத்தலை இந்த திராவிட முன்னேற்ற கழக விடியல் அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. தமிழக முதலமைச்சர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பொறுப்பு இல்லாமல், அமைச்சர்களும் பொறுப்பு இல்லாமல் கூலி படத்தினுடைய ப்ரீவியூ போய் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். 13 நாட்களாக தொடர்ச்சியாக தங்களது வேலையை வந்து நிரந்தரம் செய்ய கோரி தொடர்ச்சியாக போராடிக்கிட்டு இருந்த தூய்மை பணியாளர்களை கைது செஞ்சு நேற்று நள்ளிரவு ஒரு 11 மணிலேருந்து 3 மணிக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரத்தை ஏற்படுத்தியிருக்கு தமிழ்நாடு காவல்துறை. ஆனால் தமிழக முதலமைச்சர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பொறுப்பு இல்லாமல், அமைச்சர்களும் பொறுப்பு இல்லாமல் கூலி படத்தினுடைய ப்ரீவியூ போய் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் இன்றைக்கி கைது செய்யப்பட்ட மக்கள் குறைந்தபட்சம் 12 மணி நேரத்துக்குள்ளே அந்த கைது செய்யப்பட்டவர்கள் நீதிமன்ற காவலில் கொண்டு போய் ஒப்படைச்சிருக்கணும். அப்படி இல்லாட்டி அவங்களை விடுதலை செஞ்சுருக்கணும். ஆனால் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா சட்டத்திற்கு புறம்பாக கைது செஞ்சு அடைச்சி வச்சிருக்காங்க. இப்போ நாம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிண்டி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சமுதாய கூடம். இங்கே இருக்கக்கூடிய தோழர்களுக்கு சரியான கழிவறை வசதியோ, உணவு வசதியோ, தங்குற வசதி எதுவுமே கிடையாது. ஆனாலும் இங்கே வந்து நேற்று நள்ளிரவுலேருந்து இன்ன வரையும், இன்றைக்கி சாயங்காலம் மணி 6 ஆயிடுச்சு, இன்ன வரையும் ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் எந்த வகையான ஒரு அடிப்படை வசதியுமே இல்லாத இடத்துல அடைச்சி வைக்கப்பட்டிருக்காங்க. இதை கேட்கக்கூட ஆள்கள் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள், நாம் தமிழர் கட்சி உறவுகள், இவங்க தான் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் போய் இந்த தோழர்களை விடுதலை செய்யுங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அரசு என்ன நினைக்குது, ஒரு பிரித்தாலும் சூழ்ச்சி செஞ்சு இந்த போராட்டக்காரர்களை ஒடிக்கலாம்னு நினைக்கிறாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இந்த நேற்று போராட்டம் செய்த நபர்களை முடிஞ்ச அளவு அடித்து விரட்டினாங்க. அதுபோகத்துக்கு அவங்களுக்கு ஆதரவாக இருந்த சமூக ஆர்வலர்களையும், நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம், இது போன்ற கட்சிக்காரங்களையும் இவங்க கைது செஞ்சு கூட்டிட்டு போகையிலேயே அவங்கள கையை உடைக்கிறது, காலை உடைக்கிறது, அடிக்கிறது, இது போன்ற ஒரு சட்டத்துக்கு புறமான செயல்கள்லாம் செஞ்சு ஒரு மிரட்டும் தோணி, அதாவது நீ போராட வந்தேன்னா உன்னை நான் வந்து உடல் ரீதியாக துன்புறுத்துவேன், உனக்கு ஒரு உடல் ரீதியான துன்பத்தை கொடுத்தாக்க வழக்கு பதிவு செஞ்சா நீ அடுத்த தடவை போராட வரமாட்ட அப்படின்ற மாதிரி ஒரு அச்சுறுத்தலை இந்த திராவிட முன்னேற்ற கழக விடியல் அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் வரைக்கும் இந்த 6 மணி வரைக்கும் இந்த தோழர்கள் வந்து விடுதலை செய்யலை. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா யாரெல்லாம் வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தையும், இந்த போராட்டத்தையும், தொடர் உண்ணாவிரதத்தையும், தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுத்தாங்களோ அந்த தோழர்களை ரிமாண்ட் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் போயிட்டு இருக்கு. பொதுவாக வந்து உங்களுக்கு அந்த தலைவர்களை பூராமே கைது பண்ணி சிறையில் அடிச்சிட்டோம்னாக்கா அவங்க போராட வரமாட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணம். அதோட சேர்த்து ஒரு 10க்கும் மேற்பட்ட மண்டபங்கள் இப்போ கிண்டியில் இருக்குது. போராட்டம் நடந்தது எங்கே, ரிப்பன் பில்டிங், சென்ட்ரல் ஏரியா. ஆனால் இப்போ கிண்டியில் கொண்டாந்து அடைச்சிருக்காங்க. இதே மாதிரியே இந்த பக்கம் பரங்கிமலை, இந்த மாதிரியான பகுதிகளை பிரித்து எல்லா பேர்த்தையுமே மண்டபங்கள் அடைச்சி வச்சிருந்தாங்க. இவர்கள் எல்லாத்தையுமே இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணி 11 மணி அந்த காலகட்டங்களில் ஒரு சில மகால்கள்லாம் மண்டபங்கள் இருந்தவங்கள விடுதலை செஞ்சாங்க. அதாவது எப்படின்னா ஒரே நேரத்தில் எல்லா பேர்த்தையும் விடுதலை செஞ்சாங்க. இவங்க திரும்ப போய் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துருவாங்களோ, சுதந்திர தினத்தினுடைய கொண்டாட்டங்கள், கொடியேற்றம் வந்து ஏதாவது இடையூறு ஆயிருமோ அப்படின்ற பேரில் தனித்தனியாக அவங்களை வந்து பிரிச்சாலும் சூழ்ச்சியில் விடுவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் இந்த மண்டபத்தில் இருக்கவங்கள பார்த்தீங்கன்னா இன்னும் வரை இந்த 6 மணி ஆகி போச்சு, 6 மணி அறுதி இன்னும் வரையும் விடுதலை செய்யலை. அதுக்காக நம்ம தோழர்கள் நின்றுக்கிட்டு இருக்கோம். எப்படியாவது இவங்களை விடுதலை செய்யணும், அல்லது நீங்கள் ரிமாண்ட் பண்ணுறனாலும் பண்ணுங்க, அதை ஒரு 12 மணி நேரத்தில் பண்ணுங்க அப்படின்றத நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா எல்லா பேர்த்தையும் ரிமாண்ட் பண்ண முடியாது. சட்டத்தின் அடிப்படையில் அதை ஆர்கனைஸ் பண்ணவங்களே உங்க ரிமாண்ட் பண்ணக்கூடாது. ஆனாலும் அதை பண்ணுவதற்கான ஏற்பாடுகள் போயிட்டு இருக்கு. அடுத்து என்ன நடக்குதுன்றதுக்காக நாங்கள் தொடர்ச்சியாக ஒருவேளை இவங்க விடுதலை செய்யாத பட்சத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் இங்கே வர்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. அந்த தகவலை நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக மக்கள் இதை பார்க்கணும். இதற்கு பிறகாவது மக்கள் விழிப்புணர்வு அடையணும். இந்த இவ்வளவு துன்பத்துக்கான காரணம் யாருன்னா, நாம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அரசாங்கம். நம்ம ஓட்டுக்கு நம்ம வந்து காசுக்கு நம்ம ஓட்டை வித்துட்டோம். அதனுடைய விளைவாக நம்ம இன்னைக்கு நடுரோட்டில் நிற்கிறோம்ன்றதை உணர்ந்து தொடர்ச்சியாக இது போன்ற செயல்களுக்கு எதிராக மக்கள் குரல் கொடுக்கணும், சமூக ஆர்வலர்கள் குரல் கொடுக்கணும் தாழ்மையாக கேட்டுக்கிறோம் நாம் தமிழர் கட்சி சார்பாக. ஸ்டேட்டஸ்ல இருக்கு இந்த போராட்டம். இந்த போராட்டம் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் 10 இடங்களில் 10 திருமண மண்டபங்களில் பல்வேறு இடங்களில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் நீதிமன்ற உத்தரவு என்ன என்று இதுவரையில் தெரியவில்லை. நீதிமன்ற உத்தரவை பொறுத்துதான் நாம் அடுத்த நிலைக்கு செல்ல முடியும். வளர்மதி, செந்தாமரைன்றவங்களை அடிச்சுதாகவும் உதைக்கப்பட்ட அவர்களை இந்த காவல்துறை கடுமையாக தாக்கி இருக்கிறது. என்னை பதிவு செய்யாத போர்டில்
அந்த வாகனத்தில் அவர்களை கடத்தி இருக்கிறது. அவர்களை ஓரிடத்தில் வைக்காமல் வாகனத்தில் வைத்து சுற்றி கொண்டே சட்டத்துக்கு புறம்பாக சட்டத்துக்கு விரோதமாக சுற்றி கொண்டே இருந்திருக்கிறது. அவர்களை ஒரு மனிதாபிமானம் அற்ற முறையில் நடத்தியிருக்கிறது, அடித்திருக்கிறது, நிலவுமொழி தோழர்களுடைய கையை உடைத்திருக்கிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அரசோட தரப்புல என்ன ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க? அரசு தரப்பில் வழக்கமாக அதான் சொல்லுவாங்கல்ல, நாங்கள் எதுவுமே பண்ணலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அரசு என்ன செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று இரவுலேருந்து இன்று வரையிலும் சமூக வலைதளங்களிலும் காட்சி ஊடகங்களிலும் அச்சு ஊடகங்களிலும் நாம் பார்த்து கொண்டு தானே இருக்கிறோம். ஏன் 10 இடத்துல பிரித்து போட்டதுக்கான காரணம் எத்தனை மணி கைது தொழிலாளர்களை பிரித்தாளுகின்ற சூழ்ச்சி தான் இது. இந்த தொழிலாளர்களுடைய ஒற்றுமையை குலைப்பதற்கான ஒரு வழிமுறையாகத்தான் தொழிலாளர்களை அவர்கள் பிரித்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் ஒன்றுபட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான். எத்தனை மணி கைது பண்ணாங்க? தொழிலாளர்களை நேற்று இரவு சுமார் 12 மணி அளவில் கைது செய்து அடித்து கைது செய்து சிலருக்கு காயங்களை ஏற்படுத்தி சில பெண்களை மானபங்கப்படுத்தி கைது செய்து இங்கே பல்வேறு இடங்களில் தமிழக அரசு அடைத்திருக்கிறது. வேற என்ன கோரிக்கை? இனிமேல் தொடர்ந்து போராடுவாங்களா? நிச்சயமாக தொழிலாளர்களுக்கு அடிமையாக வாழ்வதை விட போராடுவது என்பது சிறந்தது என்பதாகத்தான் தொழிலாளர்களுடைய நிலைப்பாடு இருக்கிறது. அவர்களுக்காக போராடக்கூடிய LUTC, AICTU போன்ற உழைப்போர் உரிமை இயக்கம் போன்ற சங்கங்களின் நிலைப்பாடும் அதுவாகத்தான் இருக்கிறது. இவர்கள் கேட்கின்ற கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்பதாகத்தான் தமிழ்நாட்டினுடைய அனைத்து பெரும்பான்மையான மக்களுடைய குரலாகவும் இவர்களுக்கான ஆதரவு குரலாகவும் இருக்கிறது. 10 இடத்துங்க வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. அங்கே இருக்க ஸ்டேட்டஸ்லாம் என்னவா இருக்கு? சிலரை விடுவித்து விட்டார்கள் என்று கூறுகிறார்கள். சிலரை இன்னும் இங்கே அடைத்து வைத்திருக்கிறார்கள். ரேஸ்கோர்ஸ் பக்கத்தில் இருக்கிற இந்த இடத்தில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். அம்பேத்கர் பொதுவுடைமை முன்னணி தோழர்கள் கோபி, மைண்ட்ஸ் ஆஃப் தலித் இயக்கத்தினுடைய வழக்கறிஞர் புளியந்தோப்பு மோகன் உள்பட தோழர்கள் இங்கே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் எப்போது விடுவிக்கப்படுவார்கள் என்று இதுவரையில் நீதிமன்ற ஆணை வரவில்லை. விரைவில் வரும் என்று எதிர்பார்க்கிறோம். பாரதியோட நிலைமை என்னவா இருக்கு? பாரதி தோழரும் இன்னொரு திருமண மண்டபத்தில் கீழ்கட்டளை என்கின்ற பகுதியில் உள்ள திருமண மண்டபத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறார் என்பதாகத்தான் செய்திகள் வருகிறது. அவரும் விடுதலை ஆவதற்கு இன்னும் நீதிமன்ற தீர்ப்பை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நிச்சயம் நீதிமன்றம் அவர்களை விடுவிக்கும் என்று நம்புகிறோம். கோரிக்கை என்ன இந்த போராட்டத்தில் வரலாம்? துப்புரவு தொழிலாளர்களை, தூய்மை தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். அவர்கள் சங்கம் வைத்திருக்கிற ஒற்றை கோரிக்கை எங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதுதான். இது தமிழ்நாட்டினுடைய கோரிக்கையாகவும் சங்கத்தினுடைய கோரிக்கையாகவும் ஒவ்வொரு மனசாட்சியின் கோரிக்கையாகவும் அதுதான் இருக்கிறது. துப்புரவு தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும்.